சாலை வழியிலாக கிட்டத்தட்ட 21 மணி நேரம் பயணம் செய்து அவர் வந்திருந்த பொழுதும் அமலாக்கத்துறை இன்றைய நாளில் அவரிடம் விசாரணை நடத்தி கைது மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன்படி இன்று பிற்பகல் 1 மணி முதல் ஹேமந்த் சோரனை விசாரணைக்கு உள்ளாக்கியிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அவரை அதிரடியாக கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றார்கள். 3 விதமான வழக்குகள் ஹேமந்த் சோரன் மீது நிலுவையில் இருந்தது. நில மோசடி வழக்கு, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராணுவத்துறைக்கு சொந்தமான 7.16 ஏக்கர் நிலம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நிலத்தை போலியான ஆவணங்களை தயார் செய்து ஹேமந்த் சோரன் ஆக்கிரமித்து விட்டார் என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக சிபிஐ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகள் மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தார்கள். போலியாக நிலப்பதிவு ஆவணங்களை தயார் செய்து போலியான விற்பனையாளர், போலியாக வாங்குபவர் என்று தங்களுடைய லாபத்திற்காக அது போன்ற செயலில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று குறிப்பிட்டு ஹேமந்த் சோரனையும் அந்த வழக்கில் அவர்கள் இணைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 14 பேர் வரை ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு நெருக்கமான IAS அதிகாரி, அவர் அந்த மாநிலத்தினுடைய நில நிர்வாகத்துறையில் செயல்பட்டு வந்தவர், அவரையும் கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது ஹேமந்த் சோரனும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு மாநிலங்களில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். டெல்லி உள்ளிட்ட யூனியன் பிரதேச பகுதிகளிலும் தமிழகத்திலும். என்றாலும் கூட முதலமைச்சரை அமலாக்கத்துறை தற்பொழுது கைது செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்திய அளவில் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நில மோசடி வழக்கு, அதே போன்று கல்குவாரி மோசடி வழக்கும் 2 விதமான வழக்குகளாக அமலாக்கத்துறையினரால் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஹேமந்த் சோரனும் அவருக்கு நெருக்கமானவர்களும் கல்குவாரியில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை கடத்தி இருந்தார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. அதன்படி நில மோசடியின் மூலமாகவும் சுரங்க மோசடியின் மூலமாகவும் முறைகேடாக பணத்தை ஈட்டி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டார்கள் என்பது அமலாக்கத்துறையினருடைய குற்றச்சாட்டாக இருந்தது. 8 முறை சம்மன் வழங்கியும் ஹேமந்த் சோரன் ஒத்துழைக்கவில்லை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இன்று அமலாக்கத்துறையினர் தங்களுடைய வீட்டிற்கு வந்து விசாரிப்பதற்கு ஹேமந்த் சோரன் ஒத்துக்கொண்டிருந்தார். அதன்படிதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை அந்த மாநில மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்றவராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவரான ஹேமந்த் சோரன் இருந்து வருகின்றார். காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த மாநிலத்தின் அரசியல் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த கைது சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த கைது சம்பவம் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிகாலை முதலே ஹேமந்த் சோரனுடைய வீடு, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் 100 மீட்டர் தூரத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக நேற்றைய தினமே ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவாக ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதும் அவருடைய ஆதரவாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக பழங்குடியின மக்கள் வில் அம்புகளோடு வந்து கூட போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் கடந்த 2 தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையிலும் தற்போது அதிரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. முழுமையாக அந்த வழக்கு விசாரித்து தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது அவருடைய பதவி பாதிக்கப்படும். என்றாலும் தற்பொழுது அவர் விசாரணை கைதியாக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டாலும் அரசு இயந்திரம் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதற்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவரான தற்போதைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரனினுடைய மனைவி கல்பனா சோரன் முதலமைச்சராக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்பட்டது. ஆனாலும் கூட அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மற்றொருவர் தான் தற்பொழுது முதலமைச்சராக வருவார் என்ற தகவலை ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய அரசியலாளர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை முதலே அந்த ஒப்புதல் படிவங்களில் எல்லாம் கையெழுத்து வழங்கியிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவர் முதலமைச்சராக வருவதற்கு ஒப்புதல் வழங்குகின்றோம் என்று பெயர் கூட குறிப்பிடப்படாத அந்த ஒப்புதல் படிவங்களில் இன்று காலை முதலே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் 7 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரசினுடைய கூட்டணி அரசில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய ராஞ்சியினுடைய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு தற்போது அழைத்து செல்லப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. தற்போது அவரின் 7 மணி நேர விசாரணைக்கு பிறகாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி டெல்லி யூனியன் பிரதேசத்தில் சத்யேந்தர் ஜெயின் உள்ளிட்ட அமைச்சர்கள் 2 பேர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் தற்பொழுது கனிம வள கொள்ளை உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த அந்த மாநிலத்தின் முதலமைச்சரையே அமலாக்கத்துறை கைது செய்திருக்கின்றது. நேற்றைய
நேற்றைய தினம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது முதலமைச்சரான தன்னுடைய பணிகளை முறையாக செய்து வருவதாகவும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசுடன் ஒத்துழைக்காததன் காரணமாக தன் மீது அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருப்பதாகவும், டெல்லியில் தன்னுடைய வழக்கறிஞரை சந்திப்பதற்காக சென்றிருந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தன்னுடைய பெயருக்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் தலைமறைவாகி விட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து விட்டார்கள் என்ற கருத்தை எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். கடந்த 26ஆம் தேதி முதல் அவர் டெல்லியில் இருந்து வந்த நிலையில் அவர் தலைமறைவாக இருக்கின்றார் என்ற ஒரு விஷயத்தை பாஜகவினர் நகைச்சுவையாக வெளியிட்டு அவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று பாஜக தரப்பில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் விளம்பரங்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்று காலைக்கு பிறகு அவர் டெல்லியில் இருந்து புறப்பட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு வந்திருந்த நிலையில் இன்று பிற்பகல் சரியாக 1 மணி முதல் வீட்டை விட்டு வெளியேறி செல்ல விடாமல் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மூலமாக அந்த பகுதியில் அவர் பாதுகாக்கப்பட்டு அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு கட்டங்களாக விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். 3 விதமான வழக்குகள். ஒன்று நில மோசடி வழக்கு. ராணுவத்திற்கு சொந்தமான 7.16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தை போலியான ஆவணங்கள் மூலமாக ஹேமந்த் சோரன் ஆக்கிரமித்து விட்டார் என்பது ஒரு வழக்கு. அது மட்டுமல்லாமல் கனிம கொள்ளையில் ஈடுபட்டார் என்பதாக 2 வழக்குகள். அந்த கற்களை எல்லாம் வெட்டி எடுக்கக்கூடிய சுரங்கங்களில் ஊழல் செய்து விட்டார்கள் என்பது 2 வழக்கு. ஏற்கனவே அந்த மாநிலத்தினுடைய மூத்த IAS அதிகாரியாக இருந்த துணை ஆணையராக ராஞ்சி நகரத்தில் இருந்த IAS அதிகாரி ஹேமந்த் சோரனுக்கு நெருக்கமானவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 13 கைது நடவடிக்கைகள் அமலாக்கத்துறையால் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சம்மன் வழங்கிய பொழுதும் கூட ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையினருடைய விசாரணைக்கு 8 சம்மன்களுக்கு அவர் ஆஜராகாமல் இருந்தார். தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்றவராக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அமலாக்கத்துறை அண்மை காலமாக பல்வேறு அரசியல் தலைவர்களை கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். வெவ்வேறு மாநிலங்களில் இந்த சட்டவிரோத பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் பல அரசியலாளர்களும் அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்படுகின்றார்கள். என்றாலும் கூட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அமலாக்கத்துறை கைது செய்வது முதன்முறை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற டெல்லி முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் மீதான விசாரணையையும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த கைது நடவடிக்கை முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகின்றது. ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என்ற தகவலையும் தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முக்தி மோர்ச்சா கட்சியின் நிர்வாகிகள் தரப்பில் வெளியிட்டிருக்கின்றனர்.